குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ஒரு விஷயத்துக்கு பேசுவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் உங்கள் கைக்கு வந்து சேரும். இப்போ முந்தானத்து என்ன ஆயிருக்குனாக்க, கோவா ஏர்போர்ட்டில் நம்ம ஒரு தமிழ் பெண்மணி ஷர்மிளா ராஜசேகர்னு சொல்லிட்டு சென்னைக்கு வர்றதுக்காக கோவா ஏர்போர்ட்டில் இருந்திருக்காங்க. அங்கே செக்யூரிட்டி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வரும்போது அங்கே இருக்கிற ஒரு CIFS, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், CISF ஃபோர்ஸ் பர்சனல் வந்து அவங்கக்கிட்ட ஹிந்தியில் பேசியிருக்காரு. இவங்களுக்கு ஹிந்தி தெரியல. இப்போ எனக்கும் ஹிந்தி தெரியாது, நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஹிந்தி இஸ் நாட் தி நேஷ்னல் லாங்குவேஜ். இது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் இந்தியாவில். அதுக்குண்டான வரலாறுலாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், பேசுவோம். இப்போது அவர் கொஞ்சம் கிண்டல் பண்ணியிருக்காரு, இந்தியாவில் இருந்துக்கிட்டு நேஷ்னல் லாங்குவேஜ் தெரியாமல் இருக்கீங்களே அப்படின்னு. அப்புறம் அவங்க உடனே கூகுள் பண்ணி காமிச்சு, ஹிந்தி வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தான், அது நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஹியூமிலியேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அழற மாதிரி ஆகிட்டாங்க அவங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்து கோவா ஏர்போர்ட்டில் அடிக்கடி நடக்குது. பிற மாநிலத்தவர்களுக்கு ஹிந்திக்காரர்களாக பிரச்சனை வருது, நிறைய பேர் இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க போய் ஹையர் அப்ஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இவர் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னோன்னா அவங்க வந்து அந்த ஹையர் அப்ஸ் வந்து மரியாதையாக அவங்க வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது தவறு பண்ணது, அவங்க மன்னிப்புச்சுங்க, யாருன்னு ஆளை காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஆனால் இந்த அம்மா வந்து ஆளை காட்டலை. அங்கே தான் தமிழன் நிற்கிறாங்க. என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்து விடல் அப்படிங்கிற வள்ளுவர் சொல்கிற மாதிரி இதை போய் அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்கனாக்கா அவருக்கு வேலை போகும், இல்லை சஸ்பென்ஷன் போகும், அவர் நம்பி ஒரு குடும்பம் இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நம்ம அவங்கள பழி வாங்குறது நம்ம நோக்கம் கிடையாது. அங்கே வர மக்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்குறது தான் அவங்க வேலை. அதனால் வந்து அதை சொல்லலை அவங்க, அதோட அது விட்டுது. அப்புறம் இதோட எதிர்ப்பலைகள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின், உதயநிதி அவர்கள் மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அப்புறம் பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் எல்லோரும் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. இது உண்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம்தான். ஹிந்தி தெரியாதுங்கிறது வந்து நமக்கு ஒரு வீக்னஸ், நமக்கு அந்த படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் அது வந்து பெரிய பெரிய குற்றமாகாது. ஹிந்தி தெரியலனா என்ன பண்ண முடியும், நம்ம வி கனாட் ஸ்பீக் வித் தம். அது ஒரு சிக்கல் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன வரலாறுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹிந்தி ஏன் ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்ஸ்லையும் அது பேசப்படலாங்கிறதுக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 1937 ராஜகோபாலாச்சாரியார் அவர் தான் மெட்ராஸ் பிரசிடென்சியோட முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைக்கிறாரு. அப்போ வந்து இந்தியை கம்பல்சரி ஆக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. அப்போது இருந்த நீதி கட்சியும் பெரியார் அவர்களும் ஒரு பெரிய அஜிடேஷன் பண்ணி அதை கொண்டு வர முடியாமல் பண்ணாங்க. ஏன்னா இந்தியை திணிக்கக்கூடாது, இந்தி விருப்பப்பட்டு படிக்கலாம், ஆனால் நீங்கள் திணிக்கிறது தப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 1939 அது பவர் போயிடுச்சு, அந்த கவர்மெண்ட் டிசால்வ் ஆகிடுச்சு. பிரிட்டன் பர்சன் திரும்பி அந்த கவர்மெண்ட் எடுத்தோம்னா அவரும் முயற்சி பண்ணார், இந்தியை வந்து நேஷ்னல் லாங்குவேஜை கொண்டு வரணும், எல்லாரும் படிக்கணும்னு. அதுவும் நடக்கலை. அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது 14/9/1949 அன்றைக்கி தான் ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜாக டிக்ளேர் பண்ணுறாங்க இந்தியாவில். அப்போ கூட நேஷ்னல் லாங்குவேஜாக பண்ண முடியல அவங்களால. ஏன்னா நிறைய ஸ்டேட்ஸ் அதை பேச முடியல, படிக்கலை, அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. அப்புறம் வந்து 1950 1965 வரைக்கும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வில் பி இங்கிலீஷ் தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ 15 வருஷம் இங்கிலீஷ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஹிந்தியை பற்றி பெருசாக யாரும் கவலைப்படல. அப்போது 1963 என்ன ஆச்சு, ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஹிந்தியை வந்து திணிக்க மாட்டோம், 1965 அப்புறமும் இங்கிலீஷ் தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர். ஆனால் அது வந்து ஓரலாக சொன்னார், எழுத்துப்பூர்வமாக கொண்டு வரல. அது ஏன் அதை கொண்டு வரும்போது தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை உருவாச்சப்போ. அதனால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது. காவல்துறை சார்பிலையும் சரி, நம்ம பொதுமக்கள் சார்பிலையும் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்றாங்க. பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டு ஹிந்தி அஜிடேஷன் ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ ஆச்சு. அப்போது நீங்கள் வந்து அது ரிட்டர்னில் கொடுக்கல, சட்டமாக்கலை அப்படின்னாக்க எதிர்வரும் காலத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களும் இதை திருப்பி இதே பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னதால் பெரிய எதிர்ப்பு கிளம்புனதான் அதுக்கும் பண்ண முடியல. அது அப்போ அதுக்கப்புறம் அந்த லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொன்னார், பிரதமராக பதவியேற்றார். நேரு அவர்கள் மரணம் அடைந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரியை வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் இந்தியாவில் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுதான் நடந்தது. அப்புறம் இந்த நேரத்தில் இந்த அஜிடேஷன் நேரத்தில் வந்து மாநிலங்களுக்கு ரீஜனல் பார்ட்டிஸ்
ஆட்சி மாற்றத்துக்கு பெருமளவில் உதவி செய்யுது இந்த இந்தி அஜிடேஷனுங்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம தமிழ்நாடு சொல்லலாம். 1967 வந்து இந்தி அஜிடேஷன் தான் ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருந்து திராவிட கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. 56 வருஷம் கழிச்சு இன்னும் கூட காங்கிரஸோ இல்லை ஒரு தேசிய கட்சி தமிழகத்தில் நுழைய முடியல. ஒரு மொழி பிரச்சனையால் அந்த மாதிரி ஒரு சிக்கலாகிடுச்சது. பிறகு வந்த 1967 இந்திரா காந்தி, மிஸ்ஸஸ் காந்தி பிரைம் மினிஸ்டர், அவங்க வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வில் ஆல்வேஸ் பி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பேக்ரவுண்டு. ஸோ ஹிந்தி தெரியாத ஒரு குற்றம் அல்ல, நாட்டு மக்கள் அனைவரையும் சரிசமமாக நடத்தணும். போலீஸ் பர்சனலாக இருக்கிறதும் சரி, அரசு அலுவலகங்களும் சரி, எல்லாரையும் குற்றவாளிகளை பார்க்கக்கூடாது. ஹிந்தி தெரியலனா தெரியல, என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்க முடியுமா? நம்ம கேட்குறோமா? நம்ம அது மாதிரி கேட்க யாரையும் நம்ம அவமானப்படுத்துறதில்ல. நம்ம ஊரில் கூட எவ்வளோ ஹிந்தி பேசுகிற மக்கள் பிறமொழி மாநிலத்தோடு இருக்காங்க. நாம் போய் பாம்பேயில் இருக்கோம். பாம்பேயில் போய் பாருங்கள், எல்லோரும் மராட்டி பேசுகிறவங்க தான் இருக்காங்களா, எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருக்காங்க. சிமிலர்லி இன் டெல்லி ஆல்சோ, பெங்களூர் ஆல்சோ. ஸோ அதனால் ஏதோ ஒருத்த 2 பேர் செய்கிற தவறால் வந்து எல்லாரையும் தப்பு சொல்லக்கூடாது. பிரதமர் மோடி நம்ம ஊருக்கு வந்தாக்க வணக்கம் சொல்கிறாரு, நன்றின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மிஸ்ஸஸ் காந்தி, பிரைம் மினிஸ்டர் மிஸ்ஸஸ் காந்தி இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான பட்டுப்புடவை காஞ்சிபுரத்துலேருந்து தான் போகும். ஸோ இந்தியா இஸ் ஒன் கண்ட்ரி. இங்கே இருக்கிற மக்கள் மொழியால் வேறுபட்டிருக்காங்களோ, மொழி மாநிலமாக பிரித்தது தப்பு தான் ஒரு காலத்தில். மொழிவாரி மாநிலங்களை அந்த ஏதோ ஒரு காரணத்தால் அன்றைக்கி பிரிச்சுட்டாங்க. அதை இன்னும் ரீயூனைட் பண்ண முடியல பாருங்கள். மொழிகள் தான் பிரித்தாளிட்டுருக்கு. ஸோ இனிமேல் இது இந்த மாதிரி விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும்னு பார்த்துக்கலாம். குட் டே.